இன்றைய முதலமைச்சர் விஜய் அவர்களை தொடர்ந்து ஆதரித்து பேசக்கூடியவர்கள் தனுஷுக்கு எல்லாம் என்ன தெரியும்னு கேட்குறாங்க. இன்னும் பலருக்கு அது தனுஷோட நிற்காத லிஸ்ட் அது பாட்டுக்கு பெருசாக போகும், கண்டிப்பாக போகும். அடுத்து பிரதீப் ரங்கநாதன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜிவி பிரகாஷ் ஏன் அதை விட்டு வைப்பானே, அவர் தானே இந்த போலீஸ் வந்து அடிக்க வந்தால் ஜனகணமன பாடினீங்கன்னா அடிக்க மாட்டாங்கன்னுட்டு ஜல்லிக்கட்டு போட்ட சமயத்தில் அற்புதமான ஐடியாக்கள் எல்லாம் கொடுத்தாரு. எம்ஜிஆருங்கிறவரை நம்ம போன வருஷம் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடிலாம் சொல்லும்போது பெரும்பாலும் இவங்க பார்த்தா அது 30 வருஷத்துக்கு முன்னாடிங்க. 77 போது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சுன்னா கிட்ட க்ளோஸில் நம்மளை கட்சியில் புதுசாக கட்சி போனவங்கலாம் பார்த்தா சரத்குமார்லேருந்து விஜயகாந்த்லேருந்து சிஎம்மாக உட்காந்ததுங்கிற ஒரு நம்பிக்கை இல்லை. அவங்களும் டிட்டீரியரேட் ஆகிறாங்கன்னும் போது இப்போ ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் போல இருக்குன்னு ஒரு கிளாரிங்கான ஒரு இது இருந்திருக்கும். ஒருத்தர் ஜெயிச்சு உட்காந்து காட்டிட்ட பிறகு இன்னைக்கு போய் எவ்வளோ பேர் சந்திக்கிறாங்க. அவரை கர்நாடகாவினுடைய நீர்வளத்துறை அமைச்சர் பம்பரமாக சொல்கிறாரு ராமலிங்க ரெட்டி. இங்கே அவங்க அலோவ் பண்ணுறாங்கங்கிறாங்க, டக்குன்னு ஒரு கூட்டம் கூட்டுறாரு. முடியாதுங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், கோர்ட்டுக்கு போகலாமா, சிஎம்மோட சந்திப்பு, திரும்ப வந்து அந்த கன்னட அமைப்புகள்கிட்ட ஏதாவது பேச்சுவார்த்தை இன்புட்ஸ் வாங்குறாரு. அவர் பாட்டுக்கு எங்கேஜில் இருக்கார். நம்ம நீர்வளத்துறை அமைச்சர் யார் எங்கிட்டு இருக்காரு, அவர் ஹெவி க்ரௌடாக இருக்குன்னுட்டு பைக் அவரே எடுத்து ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டு டக்குன்னு அவரே வேக வேகமாக போய் அந்த பைக்கை கொடுத்துட்டு அவசரமாக போய் தொடங்கி வைக்கிறதுக்கு போகிறாரு. கட்சியில் சேர்றவங்களாம் வந்து இருக்கிற எல்லா அமைச்சர்த்தையும் அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்த்து அவங்களுக்கு ஏதாவது சேலரி கொடுக்கறது, பூங்கொத்தை கொடுக்கறது, புக்கை கொடுக்கறது, இதெல்லாம் கட்சியில் சேர்றதுனா கட்சி ஆஃபீஸில் வைக்கணும். செக்ரட்டரியேட்டில் இல்லை கார்டை வேறு இடத்துல கொடுத்துட்டு இங்கே வந்து பார்க்க வந்தாங்கன்னா அமைச்சராக இருக்கிறவங்க இன்னொரு கட்சியிலேருந்து விலகியவர் வந்து அப்பாயின்மெண்ட்லாம் கிடைக்குது. விவசாயிகள் சங்கம், தொழிலாளர்கள் நல சங்கம், இவங்க எல்லாம் போனால் அப்பாயின்மெண்ட் கிடைக்க மாட்டேங்குது. வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட இப்போ பத்திரிகையாளர் புன்னைவளவன் அவர்கள் இருக்காங்க, அவங்க கூட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு இணக்கமான சூழ்நிலை உருவாகிறதான ஒரு பேச்சுவார்த்தை இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நாடாளுமன்றத்தில் பாஜகவுக்கு கடுமையான எதிர்ப்பை வந்து திமுக வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ அந்த பேச்சுவார்த்தை அப்படின்றது இருக்குமா, இல்லை இவங்க கூட்டணி நடக்குமா? இல்லை, அந்த வந்தே மாதர விவகாரத்தில் எதிர்த்து மொத்தமே 2 எம்பிக்கள் தான் பேசினாங்க. 2 பேரும் எதிர்த்து பேசியது திரு ஆ ராசா அவர்கள், நீலகிரி மக்களவை உறுப்பினர், அதே போல் தூத்துக்குடியினுடைய மக்களவை உறுப்பினர், திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி அவர்கள். ஸோ இவங்க 2 பேர் தான் எதிர்த்து பேசினது. மிக கடுமையான எதிர்வினைகளை பதிவு செய்திருக்கிறார்கள். அவங்க பேசின பல விஷயங்கள் டிபேட்டபிள் அப்படின்னாலும் கூட நீதிமன்றம் வரைக்கும் அடுத்த கட்டத்துக்கு இது போய் அந்த மீதம் இருக்க 4 ஸ்டாண்ட்ஸாக பாடலாமாங்கிறதெல்லாம் அவங்களுடைய ஸ்டாண்டாக இருக்குது. காங்கிரஸோ சமாஜ்வாதியோ அதை எதிர்த்து கோஷம் மட்டும்தான் போட்டாங்களே தவிர ஏன் பேசலை? ஏன்னா அதை பேசுனா அதில் இருக்கக்கூடிய இந்து மத கடவுள்களுக்கு எதிராக காங்கிரஸ் நிற்கிறதுன்னு ட்விஸ்ட் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு இன்னமும் இந்துக்களுக்கு எதிரிகள்னு போட்டால் நம்ம பாலிட்டிக்ஸே பண்ண முடியாதுங்கிற இடத்துல அந்த பயத்தில் காங்கிரஸ் சமாஜ்வாதியும் பேக் ஃபுட் எடுத்துகிட்டு நிறைவேற்றும்போது நாங்கள் கோஷம் மட்டும் போடுவோம்னா நீங்கள் நேரில் ஆன் ஃப்ளோரில் பேச வேண்டியதானே? அதில் என்ன உங்களுக்கு சிக்கல்? நீங்கள் எதிர்க்க தான் செய்கிறீங்க, எதிர்ப்பீங்க, அவை குறிப்பில் ஏறக்கூடாதுன்னு பார்க்குறீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குது. இப்போ என்னென்னா எல்லாமே அப்படியே ஒரு செகண்டில் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ என்ன சிக்கல்னா அதில் யார் வருத்தப்படணும்னா, முடிஞ்சு போச்சு, திமுக போயிட்டாங்க, இப்போ சீக்கிரம் அறிவிக்க போகிறாங்க, பாருங்கள் ரொம்ப அமைதியாக இருக்காங்க, இதுக்கெல்லாம் காரணம் அதுதான் அப்படின்னவங்க தான் இப்போ யோசிக்கணும் என்ன சொல்கிறதுன்னு. டீலிமிட்டேஷன் மசோதா வந்தால் திமுக கட்டாயம் ஆதரிச்சிருமா அப்படின்னு ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருக்குது. அவங்க மசோதா வந்தால் நாங்கள் என்ன வருதுங்கிறத பார்ப்போன்னு இருக்காங்க. என்ன திருத்தங்கள்னு தெரியாமல் நாங்கள் ஏன் கொடுக்கணும்னு அவங்க கேட்டது இப்போ இப்படி ஒரு புள்ளியில் நிற்கிது. நான் திரும்ப சொல்கிறேன், இப்படி எதிர்த்து விட்டதுனாலேயே அரசியல்வாதிகள் இது ஒரு ஃபைனல் கால்னு அரசியல்வாதிகளோட எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். ராகுல் காந்தி இவரை சந்திப்பது தள்ளி போயிருந்தாலும் ஒருவேளை வேறு ஏதாவது பெரிய சேஞ்சஸ் சந்திப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. அல்லது தாவேக்கா ஒருவேளை ரொம்ப அளவுக்கு அதிகமாக அழுத்தத்தை நெருக்கடியை கொடுக்குற பட்சத்தில் பாஜகவை நோக்கி அவங்க நகர்றதுக்கான வாய்ப்பை அவங்க பரிசீலிக்கவும் வாய்ப்பு இருக்குது. அப்போ இன்னமும் கூட எதிர்த்து இவ்வளவு பேசிய பிறகும் கூட எல்லாமே க்ளோஸ்டானால் நம்ம அந்த முடிவுக்கு வந்துட வேண்டாம். அரசியல்வாதிகள் அந்தந்த நேர நிர்பந்தங்களுக்கும் நெருக்கடிகளுக்கும் ஆட்பட்டு சில முடிவுகளை எடுப்பார்கள். எடுத்து அதை அவர்கள் நியாயப்படுத்தி கொள்வார்கள். நியாய அநியாயத்தை தாண்டி அவங்க அரசியல் செய்ய தான் செய்வாங்க. இன்றைய ஸ்டாண்டுக்கு பார்க்கும் பொழுது நாடாளுமன்றத்தில் திமுக நாங்கள் ஏதோ ஒரு வகையில் பார்த்தா ஆக்சுவலாக ஒரு வகையில் யோசித்தோம்னா பாஜகவோடு சேருவதை விடவும் அவங்க யோசிக்கிறது அதில் அப்படி ஒரு ப்ரப்போசல் கொடுத்தா பாஜகவை கூட அதை விரும்பும். இல்லை, காங்கிரஸ் அணிக்கு போகிற ஓட்டை பிரித்தா பாஜகவுக்கு தானே லாபம். நீங்கள் தனியாக நின்று ஒரு 3வது அணி கட்டினா கூட ஓகே என்கிற வகையில் அதை பார்த்து
அவங்க தொல்லை பண்ணாமல், ஏன்னா தாவேக்கா ஒரு பக்கம் டிவிஎஸ்சியில் தொடங்கி எல்லாம் வச்சு நெருக்கடி பண்ணும்போது, அந்த பக்கம் இடி சிபிஐன்னு அவங்க குடுக்குன்னு உள்ள வச்சு ஓடியாந்தாங்கன்னா அட் அ டைமில் இருமுனை தாக்குதல் தாங்க முடியாது. இப்போ விஜய் எப்படி நீங்கள் உங்கள் திட்டத்தெல்லாம் நான் செயல்படுத்துகிறேன், நீங்கள் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை காட்டுறாரோ, ஒரு ஒரு உரையாடலுக்கு தயாராக இருக்கீங்கிற மாதிரி காட்டுறாரோ, காங்கிரஸை நாங்கள் ஓட்டு அடிக்கிறோம், காங்கிரஸ்க்கு அந்த அணி பலப்படாமல் பார்த்துக்கிறோம், நீ எங்களை தொல்லை பண்ணாதுங்கிற இடத்துக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குக்கு திமுக போனாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. போவாங்களா இல்லையா, என்ன நிலைப்பாடு, அப்படி போகிறதெல்லாம் யாரும் வெளியே சொல்ல மாட்டாங்க. ஸோ சுவாரஸ்யமே இதுக்கப்புறம் தான் அரசியல் சதுரங்கம். காங்கிரஸ் மையமாக நின்று தமிழ்நாட்டினுடைய அந்த பாலிடிக்ஸ்க்கு அப்புறம், அதாவது காங்கிரஸை யார் காலி பண்ணணும், காலி பண்ணுறவங்க ஒரே அணியில் நிற்கணுமா, எதிர் அணியில் நிற்கணுமா, எப்படி எது, அதில் பாஜக யாரை ரசிக்குது, யாருக்கு ஆதரவு கொடுக்குது, யாருக்கு குடைச்சல் கொடுக்குது, இது எல்லாமே இப்போ ஓப்பன் ஃபார் ஆலாக இருக்குது. ஏறத்தாழ இப்போ எல்லாமே போய் இங்கிருந்தும் வந்து அசம்பிள் ஆகிட்டாங்க. யார் யாரோட டீம் போட போகிறா அப்படிங்கிறது குழுக்கள் முடிஞ்சு தான் நாடாளுமன்ற கூட்டத்தொடருக்கு பிறகு தான் நமக்கு தெரிய வரும். இந்த டீமிங் யாருங்கிறது சில சமயம் இந்த காரால் சாவிலாம் ஒன்றா போட்டுட்டு அதுலேருந்து குலுக்கி எடுப்பாங்கலாம் சில இது சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அப்படி எடுத்து லக்கி ப்ரைஸாக யாரோட சேர போகிறா, இப்போ இருக்கிற எதுவுமே இறுதி கிடையாது. இன்னும் நிறைய சுவாரஸ்யங்கள் கண்டிப்பாக இருக்குது. ரத்தன் பண்டிட் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து ஒரு நிகழ்ச்சியில் வந்து சொல்லியிருந்தாரு, 2031 விஜய் வர்சஸ் தனுஷ் அப்படிங்கிற ஒரு டேர்ம் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஸோ தனுஷ் அவர்களோட அரசியல் வருகையை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நம்ம பார்க்குறதுக்கு என்ன இருக்குது, தனுஷ் அவர்களுடைய அரசியல் வருகை யார் வேணாலும் வரட்டும், அவர் காதல் கொண்டேன்லேருந்து எல்லா இடமும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்தடுத்து அதில் முக்கியமான இதெல்லாம் வந்து இப்போ கட் அவுட்டர்ஸாக பேனர்ஸாக போகுது. இட் இஸ் கேல்குலேட்டட் மூவாக தான் நமக்கு இப்போ பார்க்க வேண்டியிருக்கு. இதற்காக ஒர்க் பண்ணி தான் அவர் இதற்கு முன்பாக நடித்த படங்கள் எல்லாம் சில விஷயங்களை சொல்ல வந்தாரா, அவர் தேர்ந்தெடுத்து நடித்த கதைக்களங்கள் அது எந்த மக்களுக்கான அப்பீலாக இருந்தது அப்படின்லாம் இப்போ நம்ம டீகோட் பண்ண பார்த்தோம்னா எதுவுமே அதுவாக நடந்தார்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க முடியுது. இல்லை எனக்கு என்னென்னா, இன்றைய முதலமைச்சர் விஜய் அவர்களை தொடர்ந்து ஆதரித்து பேசக்கூடியவர்கள் தனுஷுக்கு எல்லாம் என்ன தெரியும்னு கேட்குறாங்க. அதாவது நடிப்பு துறையிலிருந்து வந்த ஒருவர் இன்னைக்கு முதலமைச்சர் ஆன பிறகு இன்னும் பலருக்கு அது தனுஷோட நிற்காத லிஸ்ட் அது பாட்டுக்கு பெருசாக போகும், கண்டிப்பாக போகும். அடுத்து பிரதீப் ரங்கநாதன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜிவி பிரகாஷ் ஏன் அதை விட்டு வைப்பானே, அவர் தானே இந்த போலீஸ் வந்து அடிக்க வந்தால் ஜனகணமன பாடினீங்கன்னா அடிக்க மாட்டாங்கன்னுட்டு ஜல்லிக்கட்டு போட்ட சமயத்தில் அற்புதமான ஐடியாக்கள் எல்லாம் கொடுத்தாரு. ஆனால் கடைசி நாள் போலீஸ் என்னென்னலாம் பண்ணி எப்படி விரட்டினாங்கிறது நம்ம பார்த்தோம். பட் ஸ்டில் அவர் எனக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்குங்கிற மாதிரி சில விஷயங்களை அப்பப்போ பதிவு போடுவார். ஆர்ஜே பாலாஜி அவர்கள் கூட லான்ச் பண்ணலாம், என்ன தவறு. நம்ம ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் ஜி வந்து இப்போ எங்கே போகிறாரா, சேர போகிறாரா, இதில் வந்து பார்த்திங்கன்னா லதா ரஜினிகாந்தனுடைய இதுக்கு பின்னாடி யார் வந்து சேர போகிறாங்கிற கேள்வி வரும். விஷால் இவங்கெல்லாம் இன்றைக்கி தான், அவர் ஆர்கே நகரில் 2017 பாலிட்டிஷியன் தானே. அது வந்து அதெல்லாம் இப்போ வந்து அது மெட்ராஸ் சென்ட்ரல் அவங்க பேரடி பண்ணதும் பெரிய அளவுக்கு வைரலாக போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி அவருக்கானது இருக்குது. இன்னும் பலரும் கூட நம்ம சொன்னதெல்லாம் லிஸ்ட் ரொம்ப கம்மி. இது போக பின்னணியில் இருக்கிறவங்க, எழுதக்கூடியவங்க, நல்லா பேசக்கூடியவங்க. லாரன்ஸ் மாஸ்டர் வராருன்னா ஒரு சாண்டி மாஸ்டருக்கு என்ன, ஆல்ரெடி கலா மாஸ்டர் இருக்காங்க, சாண்டி மாஸ்டர் ஏன் ட்ரை பண்ணக்கூடாது? இன்னும் எவ்வளோ மாஸ்டர்ஸ் இருக்காங்க. பிரபுதேவா மாஸ்டரே கூட, பிரபுதேவா மாஸ்டர் அவங்க அண்ணன், அவங்க 2 பேரும் ராஜசுந்தர மாஸ்டர் கூட வரலாமே. அப்போ காயத்ரி ரகுராம் இருக்காங்கன்னும் போது இவங்களுக்குலாம் சீனியர்ஸ் தானே அவங்க என்னும்போது அவங்க பாலிடிக்ஸுக்கு போகும்போது நம்ம வரக்கூடாது. அது இப்போ எக்கச்சக்கமாக இப்போ வந்து எல்லாம் குவிய போகிறாங்க. இப்போ இதை வந்து விஜய் அவர்கள் அரசியலில் வந்து ஜெயிச்சதுனால இத்தனை பேர் வர்றதுக்கான அந்த கேட் அப்படின்றது ஓப்பன் ஆயிருக்கு. ஏதோ ஒரு பாயிண்டில் எம்ஜிஆருங்கிறவரை நம்ம போன வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னாடிலாம் சொல்லும்போது பெரும்பாலும் இவங்க பார்த்தா அது 30 வருஷத்துக்கு முன்னாடிங்க. 77 போது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சுன்னா கிட்ட க்ளோஸில் நம்மளை கட்சியில் புதுசாக கட்சி போனவங்கலாம் பார்த்தா சரத்குமார்லேருந்து விஜயகாந்த்லேருந்து சிஎம்மாக உட்காந்ததுங்கிற ஒரு நம்பிக்கை இல்லை. அவங்களும் டிட்டீரியரேட் ஆகிறாங்கன்னும் போது எப்போ ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் போல இருக்குன்னு ஒரு கிளாரிங்கான ஒரு இது இருந்திருக்கும். ஒருத்தர் ஜெயிச்சு உட்காந்து காட்டிட்ட பிறகு இன்னைக்கு போய் எவ்வளோ பேர் சந்திக்கிறாங்க அவரை. எப்படி அப்பாயின்மெண்ட் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்குது? விவசாயிகள் 90 நாட்களாக ஒரு சங்கத்தினாலையும் போய் சந்திக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கல. ஆனால் இவங்க போய் பார்க்குறாங்க. இவங்களை அறியாமல் அவங்க சில விஷயங்களை உள்ளே மூவ் பண்ணலாம். பவரில் இருக்கிறத வச்சு சில விஷயங்களை துறைக்காக சாதிக்க முடியலாம். அதில் துறைக்கு நல்லபடியாக அவங்க வாங்கி கொடுத்தாங்கன்னா அது பெரிய விஷயம் தான், பாராட்ட வேண்டியதானா. இதை எடுத்துக்கிட்டு இவங்க பொது வாழ்க்கைக்கு வர ஒரு புதிய ட்ரெண்டு செட்டராக விஜய் இருக்கிறார் என்பதோடு பார்க்கணுமே தவிர வரட்டும்
மக்கள் வாக்கு செலுத்தி அவங்களுக்கும் குடுக்குறாங்கன்னா, அவங்களும் ஆட்சி செய்யட்டும். நம்ம இத பார்க்குற மாரி அதையும் பார்க்கலாங்கிற இடத்துக்கு தான் வரோமே தவிர, அவங்க இப்ப காவிரி விஷயம் குறித்து இவங்கள்ட்ட யார்ட்டயாவது கருத்து கேளுங்களேன் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். ஆனா உதயநிதி அவர்களுக்கே காவிரி விஷயம் வந்து ஃபுல்லா தெரியாது அப்படின்னு சொல்லி அமைச்சர் சொல்லியிருந்தாரு. அந்த கொஸ்டின பத்திரிகையாளர்கள் கேட்கும்போது உதயநிதியுமே அந்த கொஸ்டின புறக்கணிச்சுட்டு போயிட்டாரே. இதுல என்னன்னா, பதில் சொல்லாம அவரு போயிருக்காரு 1. ம். உதயநிதிக்கு காவிரில ஒரு விஷயமும் தெரியாதுன்னா, அவர் கொடுத்த திருத்தத்தை ஏன் வாங்கி ஏத்துக்கிறோம்னு முதலமைச்சர் சொன்னாரு? ஒண்ணும் தெரியாதவர்கிட்ட எதுக்கு திருத்தம் சொல்லணும்? கவர்மெண்ட்டும் அத ஏத்துக்குது. எங்க ஸ்டாண்ட் அந்த திருத்தத்த நாங்க உள்வாங்குறோம்னு உள்வாங்கி, சட்டமன்றத்துல எல்லாம் ஓட்டு வேற போட்டு அத ஏன் பாஸ் பண்ணீங்கன்னு ஒரு கேள்வி வரும். நீங்க அரசியல் தலைவர்கள தனிப்பட்ட முறையில அவங்களுக்கு என்னங்க தெரியுங்கிறது பதில் சொல்லாம ஆக்சுவலா அத நழுவுறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி. அல்லது இன்னும் ஒரு வகையில அவங்கள அவமானப்படுத்துறதுக்கான ஸ்ட்ராட்டஜி. நீங்க காவிரி இஷ்யூல தான இந்த பாலிடிக்ஸ வைப்பீங்கன்னு நம்ம அன்புமணிக்கும், மாணிக்கம் தாகூருக்கும் கேட்கிற அதே கேள்வி இப்ப இவங்க 2 பேர்ட்டயும் வைக்க வேண்டியிருக்கு. நீங்க கர்நாடகாவினுடைய நீர்வளத்துறை அமைச்சர் பம்பரமா சுழல்றாரு ராமலிங்க ரெட்டி. இங்க அவைங்க அலோவ் பண்றாங்கங்கிறாங்க. டக்குனு ஒரு கூட்டம் கூட்டுறாரு. முடியாதுங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? கோர்ட்டுக்கு போலாமா? சிஎம்மோட சந்திப்பு. திரும்ப வந்து அந்த கன்னட அமைப்புகள்ட்ட ஏதாவது பேச்சுவார்த்தை, இன்புட்ஸ் வாங்குறாரு. அடுத்தது அப்பீல் அத்தாரிட்டி கொண்டு போய் நாங்க முடியாதுங்கிறதுக்கு வழக்கறிஞர்கள் ரெடி பண்றாங்க. கட்சியினுடைய அதிகாரிகள ரெடி பண்ணி ஆட்சி அதிகாரிகள அனுப்பி விடுறாங்க. திரும்ப ஒரு மீட்டிங் நடக்குது. அவர் பாட்டுக்கு எங்கேஜ்ல இருக்காரு. நம்ம நீர்வளத்துறை அமைச்சர் யாரு எங்கிட்டு இருக்காரு? அவரு ஹெவி க்ரவுடா இருக்குன்னுட்டு பைக் அவரே எடுத்து ஹெல்மெட்ட போட்டுக்கிட்டு, டக்குனு அவரே வேக வேகமா போய் அந்த பைக்க குடுத்துட்டு அவசர அவசரமா போய் தொடங்கி வைக்கிறதுக்கு போறாரு. அப்ப நான் சொல்றது இது ஒப்பீடுங்கிறது அல்ல. 2 பேருக்கும் ஒரே பொறுப்பு தான். வெவ்வேறு மாநிலத்தைச் சேர்ந்த ஒரே துறையினுடைய அமைச்சர்கள். அத இன்னும் நீங்க அதுல என்ன பண்ணணுங்கிறது தெரியலனாலும் பரவால்ல. தெரிஞ்சுக்கலாம் நீங்க. வேற யாருக்கும் இல்லாத வாய்ப்பு. இன்னைக்கு ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல 3 முன்னாள் முதலமைச்சர்கள் இந்த விஷயத்த ஹேண்டில் பண்ணவங்க இருக்கிறாங்க. உங்களுக்கு 24ல தொடங்கி 1924ல அந்த ஒப்பந்தம் போடப்பட்டது. 74 வரைக்கும் 50 வருஷம் போட்டாங்க. 24ல இருந்து இப்போ வரைக்கும் என்ன நடந்தது? அப்படிங்கிற விஷயங்களை தெரிந்த துரைமுருகன் இருக்கிறார். ராஜ்யசபால ஒரு பதில குடுத்துட்டாங்கன்னதும், அவர் அவ்வளோ ஆவேசமா வந்து பிரஸ் மீட்ல உட்காந்து, அத எடுத்து ஜட்ஜ்மெண்ட்ல எந்த போர்ஷன்னு படிச்சு காட்டி, இந்தா இருக்குல்லன்னு அவர் கேட்கிறார்ல. இவங்களுடைய இதே போல இதுக்கு முன்பாக பணி ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய அதிகாரிகள் இருப்பாங்க. இவங்க அத்தன பேரையும் கூப்பிட்டு வச்சு, தமிழ்நாடு முக்கியங்கிற இடத்துல இருந்து இந்த அரசாங்கம் உங்ககிட்ட ஒரு சஜஷன கேட்டிருக்கலாமே! ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி, ஓ. பன்னீர்செல்வம் உங்களுக்கு 3 பேரு இருக்கும்போது, நானே கூட வந்து பார்க்குறேன். இல்ல ஒரு மீட்டிங்க்கு நீங்க டைம் குடுங்கன்னு கேட்டு வாங்குறதுல, மாநிலத்துக்காகங்கிற இடத்துல ஈகோவ தூக்கி ஓரம் போட்டுட்டுல செஞ்சிருக்கணும். நீங்க முதலமைச்சர் ஆயிட்டு போய் அவங்கள பார்த்தது அல்ல. இப்ப இந்த இடத்துல செஞ்சிருக்க வேண்டியது தான் தேவையானது. நீங்க அது வந்து மிகப்பெரிய மெச்சத்தகுந்த ஒரு விஷயமா அன்றைக்கு கொண்டாடப்பட்டது. அது ஒரு வரவேற்கத்தகுந்ததுன்னு தான் அன்னைக்கு நானுமே பார்த்தேன், பதிவு பண்ணேன். இப்ப கேட்பது, ஐயா உண்மையிலேயே பிரச்சனை அன்னைக்கு தான்யா நீங்கலாம் ஒண்ணா சேரணும். நல்லா இருக்கும்போது எல்லாரும் உங்கள ஆதரிப்பாங்க. கஷ்ட காலம் வரும்போது யார் கூட நிக்கிறாங்களோ அவங்க தான் உங்களுக்கான ஆளுங்கிற மாரி, நீங்க அந்த மதிப்போட, மாண்போட பிரச்சனை இல்லாத நேரத்தில நிக்கிறது பிரச்சனை ஒரு பாராட்டத் தகுந்த விஷயமானா அது ஓகே. அத விட முக்கியம் கஷ்ட காலம் வரும்போது நீங்க அதே மாண்போட இருக்கீங்களா? அவங்களுடைய ஆலோசனைகள பெற்று செய்றீங்களாங்கிறது தான். கிரெடிட் வந்தா வந்துட்டு போது. விவசாயிகள் இத்தன லட்சம் பேரு தண்ணீர் இல்லாம கஷ்டப்படுவதுங்கிறதுக்கு முன்பாக உங்களுக்கு கிரெடிட் சண்டை பெருசாங்கிற கேள்வி வரும் இல்லையா? அந்த இடம் தான் நம்ம பார்க்க வேண்டியது. இந்த அரசாங்கம் இன்னும் நம்ம இப்ப இவ்வளவும் சொல்றதும் கூட, நீங்க அத செய்யணுங்கிறதுக்கு தான். அத செஞ்சு எங்க தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நமக்கு உரிமை இருக்கும்போது, அங்க போய் அவங்க கிட்ட அது கையேந்துற மாரியும் கிடையாது. அவங்க கிட்ட நம்ம போய் கேட்டு வாங்கிட்டு வர இடத்துலயும் நம்ம இல்ல. இது நம்மளுடைய ரைட் ராயல் ஷேர். நின்னு நீங்க சண்டை செய்யுங்க. கலைஞரோடவே திமுக முடிஞ்சிருச்சு. கொளத்தூர் தான் திமுகவோட வரலாறு. அதோட முடிஞ்சுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆதவ அர்ஜுனா வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அது உண்மையா? இல்ல அரசியல் ரீதியிலாக எதிர்க்கட்சி துளிர்த்து வந்துவிடும். நாளைக்கு ஆட்சியை பிடித்து விடுவார்கள்ன்னு அவர் பேச முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். திமுக இந்த விஷயத்தை அவங்களுடைய 75 ஆண்டு கால வரலாற்றில் பலமுறை திரும்ப திரும்ப எதிரில் நின்ற நபர்கள், அவங்களாமும் பெருந்தலைவர்களாக இருந்தவர்களும் பேசியிருக்கிறார்கள். அந்த கட்சியும் அதை எதிர்கொண்டு ஒவ்வொன்றாக எல்லா காலகட்டங்களிலும் தாண்டி தான் வந்திருக்கு. ஆக்சுவலா இந்த மாதிரியான காலகட்டம் திமுகவ ரொம்ப ஆக்டிவா வச்சிருக்காங்க. ஆளுங்கட்சியா இருந்து இருக்கிறத விடவும், நியூஸ் மீடியாக்கும் சரி, மக்களுக்கும் சரி, அவங்க எதிர்க்கட்சியாக செயல்படும்போது தான் துரு துரு துருன்னு வேலை பார்த்துட்டு இருப்பாங்கங்கிற மாரியான ஒரு ஃபீல் இருக்கும். மேபி ஒரு ஜெனரேஷனல் ஷிஃப்ட், ஜெனரேஷனல் கேப்னால அவங்க ஒரு டைம் எடுத்து கூட ஏன்னா, இதற்கு முன்பாக அவங்க வந்து நம்ம 49 கட் ஆஃப் டேட்டா வச்சோம்னா, 49ல தொடங்கி மேபி 52 கூட எடுத்துக்கலாமே. 52 டூ அவங்க முதல் தேர்தல் போட்டியிடுவது 57 தான். 67 வரைக்கும் எதிர்க்கட்சின்னா, ஒரு 15 ஆண்டுகள் காங்கிரஸை எதிர்கொண்டதும், 32 ஆண்டுகள் அதிமுகவை எதிர்க்கட்சியாக எதிர்கொண்டதும், இன்னைக்கு தாவேகாவ எதிர்கொள்றதும் ஒண்ணு கிடையாது.
அர்த்தம். ஏன்னா தாவேகா காங்கிரஸும் அல்ல, அதிமுகவும் அல்ல. இது வேறு விதமான ஒரு கட்சியாக இருக்கிறது. கட்சினா அதனுடைய செயல்பாடுகள் ஒரு ட்ரெடிஷ்னல் அப்படிங்கிறத தாண்டி அவங்களுடைய வாக்காளர்கள், அவங்களுக்கு ஓட்டு போட்டவங்கள நீங்க கன்வின்ஸ் பண்ணி, இல்லங்க இது தப்பு போல இருக்குங்க, எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு நீங்க கன்வின்ஸ் பண்றதுக்கு தான் இந்த 5 ஆண்டுகள் நீங்க வேலை பார்க்கணும். அப்ப இவங்களுமே நம்ம எப்படி ஒரு 6 மாத காலம் விஜய் அவர்களுக்கு நேரம் கொடுக்கணும்னு கேட்கிறோமோ, இவங்க எதிர்க்கட்சியாக என்ன பண்ணலாங்கிறத யோசிக்கிறதுக்கு அதை விடவே கூட டைம் எடுக்குமோன்னு எனக்கு ஒரு எண்ணம் இருக்கு. அந்த டிவைஸ் பண்றத நோக்கி அவங்க போறாங்க. எந்த கட்சியுமே அப்படிலாம் அது ஒரு எலக்ஷனோட முடிஞ்சிராது, அழிஞ்சிராது, ஒழிஞ்சிராது. அப்படி பார்த்தால் ஒரு தேர்தலையே புறக்கணித்தார் வைகோ. 2011ல 2 பரப்புக்கும் பேசி கடைசி நேரத்தில இங்க கைட்ட விட்டாங்க. வேற வழி இல்லாம புறக்கணிச்சாரு. இன்னைக்கும் அவர் தானே நான் வந்து கன்னி வெடி எடுக்கிற சேப்பர்சன் மைனர்ஸ்ன்னு அவர் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்காப்புல. டெல்லியில கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்காரு. ஒரு எலெக்ஷன் அடிக்கும்போது தேய்மானங்கள் இருக்கலாம். அதற்கு பிறகு வளர்ச்சி அதை அவங்க எடுக்கக்கூடிய முடிவை பொறுத்து போலாமே தவிர, கட்சி அழிஞ்சிரும் அப்படிங்கிறது மேபி அவருடைய விருப்பமாக இருக்கலாம். அது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது தான். ஆக்சுவலா ரிவர்ஸ்ல யோசிச்சீங்கன்னா, அந்த நிலைக்கு திமுக போச்சுன்னா, தாவேகா என்ன அரசியல் பண்ணும்? உங்க மொத்தமுமே திமுக எதிர்ப்பு தானே. நீங்க வளைச்சு வளைச்சு திமுகவை எதனா டார்கெட் பண்ணி திட்டிட்டு இருக்கீங்க. திமுகங்கிற கட்சியெல்லாம் நீங்க என்ன பாலிடிக்ஸ் பண்ணுவீங்க? ஆக்சுவலா எதிரி இருக்கணும். ஆனா நம்மள விட பலம் கம்மியா இருக்கணும். அவங்களும் அரசியல் பண்ணணும். அத நம்ம டேக்கிள் பண்ணணும்னு இந்த பைனரிக்குள்ள கொண்டு வருவதற்கு ட்ரிகர் பண்ற வேலை இது. அவர் அது அரசியல் ரீதியிலான ஸ்ட்ராட்டஜிக்கல் கால்குலேஷனோட தான் அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார். எந்த கட்சியும் அப்படிலாம் யாராலையும் அழிச்சிடலாம் முடியாது. அது திரும்ப வரும். அதனுடைய உயிர் பிடித்து ஏதோ ஒரு வகையில அவங்க இயங்கிட்டு இருப்பாங்க. வேறு வடிவத்துக்கு போலாம். அப்படியான மாற்றங்கள் நடக்குமே தவிர, முற்றுமுழுதா ஒன்னத்த எக்ஸ்டிங்க்ட் பண்றதுக்கான அந்த வல்லமை எல்லாம் எந்த அரசியல் கட்சிக்கும் கிடையாது. 2031ல தாவேகாவோட கூட்டணி 65% மக்கள் கிட்ட வாக்குகள் பெறும் அப்படின்ற மாரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் ஆதவர்ஜுனா சொல்லியிருக்காரு. ஸோ அப்ப அதுக்கான வாய்ப்பும் இருக்கா? அவர் என்ன யோசிக்கிறாரு, இந்த மொத்த அதிமுக இந்த பக்கம் வரும்னாங்கல்ல. அதாவது இவங்க ஒரு 1.25 கோடி வாக்கு வாங்குனாங்களா, அதிமுக கூட்டணியோடு சேர்த்து அதிமுக 1,04,00,000 ஓட்டு வாங்குனாங்க. கூட்டணியாக சேர்த்து 1.3 கோடி பக்கமா வாங்குனாங்க. இது 2த்தையும் சேர்த்தோம்னா மொத்தமா 3 கோடி வாக்கு வருதா? அவர் அத வச்சு எதுவும் கால்குலேட் பண்றாராங்கிறது தெரியல. நீங்க அத சேர்த்தீங்கன்னா மொத்தம் 5 கோடி வாக்காளர்கள்னா 3 கோடின்னும்போது 60% வந்துருதுல்ல. மொத்த அதிமுகவும் கிளம்பி நம்மளோட வந்து மெர்ஜ் ஆயிரும் அப்படிங்கிற இடத்துக்கு அவர் நகர்கிறார். பட் அதற்கான சாத்தியக்கூறுகள் என்ன பிரச்சனைனா, உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்ங்கிறது தானே 31க்கு மதிப்பீடாக போகும். உங்களுக்கு வந்ததில்ல இந்த 35% கோர் ஓட் பேங்க் கிடையாது. திமுக செஞ்ச தப்பு, அதிமுக செஞ்சத மாத்தி சொல்றேன்னு சொல்லி செய்யாம விட்டதுனால, அதிமுக, திமுக 2 பேர் மேலயும் சேர்ந்து சோர்வுல இருந்தவைங்க. அதேபோல பார்த்தீங்கன்னா, திமுகல அங்க லோக்கல் கேடர்ஸோட அதிருப்தியில இருந்தவைங்கள்ல தொடங்கி, பல வகையிலும் நீங்க வெறுமனே போன 5 வருஷம் ஆட்சி மட்டுமல்ல, 50 ஆண்டுகளாக திமுக, அதிமுக மேல வெளிப்படுத்துறதுக்கு அந்த கடுப்பை வெளிப்படுத்த வாய்ப்பே இல்லாம இருந்ததெல்லாம் சேர்ந்து வந்து தான் உங்களுக்கு வந்திருக்கே தவிர, இந்த 35 இதுவே உங்களுடைய கோர் ஓட்டா இல்லையாங்கிறது உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை வச்சு தான் மதிப்பிடப்படும். வெளியில இருந்து தலைவர்கள் வரிசையா வந்துகிட்டு இருப்பாங்க. எல்லா கட்சியிலேருந்து வருவாங்க. நீங்க சில நேரத்துல பார்த்தா, நீங்க என்ன பனையூர் ஆஃபீஸ செக்ரட்டரியேட்டுக்கு மாத்திட்டாங்களாங்கிற மாரி இருக்கும். கட்சியில சேர்றவங்கலாம் வந்து இருக்கிற எல்லா அமைச்சர்ட்டயும் அப்பாயின்ட்மெண்ட் வாங்கி பார்த்து அவங்களுக்கு ஏதாவது சால்வை குடுக்கறது, பூங்கொத்த குடுக்கறது, புக்க குடுக்கறது. இதெல்லாம் கட்சியில சேர்றதுன்னா கட்சி ஆஃபீஸ்ல வைக்கணும். செக்ரட்டரியேட்ல இல்ல. கார்ட வேற இடத்துல குடுத்துட்டு இங்க வந்து பார்க்க வந்தாங்கன்னா, அமைச்சரா இருக்கிறவங்க இன்னொரு கட்சியிலேருந்து விலகியவர் வந்து அப்பாயின்ட்மெண்ட்லாம் கிடைக்குது. விவசாயிகள் சங்கம், தொழிலாளர்கள் நல சங்கம் இவங்கெல்லாம் போனா அப்பாயின்ட்மெண்ட் கிடைக்க மாட்டேங்குது. அத விட கொடுமை, நீங்க உள்ள ஒரு மனு குடுக்க செக்ரட்டரியேட்டுக்குள்ள நீங்க சாமானியர்கள் உள்ள போனா, அவங்கள நிக்க வச்சு அத்தன சோதனை. இந்த ட்ரெஸ்ஸ உருவி உதர இத மட்டும் தான் செய்ய மாட்டாங்க. சட்டைக்குள்ள ஏதாவது உள்ளுக்குள்ள இது வச்சிருக்கீங்களா? அப்படிங்கிற அளவுக்கு இவ்வளோ சோதனை நடக்கும். ஆனா தாவேக்காலேருந்து வரவங்க வீலாகு வாசல்ல தொடங்கி இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உள்ளே போயிட்டுருக்கோம். எனக்கு ஒரே படபடப்பா இருக்கு. நம்ம மினிஸ்டரை பார்க்குறோம். இங்க தான் நம்ம விஜய் அண்ணா இருக்காங்க அப்படின்னு ஆரம்பிச்சு வீலாகா பேசி அங்க நடக்கிறது காரிடாரு, ஃப்ளோரு பூரா போய் அமைச்சர் உட்காந்துட்டு இருக்கும்போதே அவரோட சேர்ந்து பேசுறதையே மாண்டேஜ் ஷாட் எடுத்துட்டு அதை எடுத்து இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படியான இதெல்லாம் செக்ரட்டரியேட்ல நடந்ததே இல்ல. அப்ப இந்த காவல்துறை அப்பாவி ஏதாவது வயதானவர் முதியோர் பென்ஷன் வரல, ஏதாவது சிக்கல் ஆச்சுன்னு கம்ப்ளைண்ட் குடுக்கறதுக்கு கடிதம் எழுதி எடுத்துட்டு போனா, அவங்கள புடிச்சு அந்த பாடு படுத்தினா, இவங்கள ஏன் சொல்லல காரு தாவேக்கா குடிக்கட்டுன கார்ல வந்துட்டாங்கன்னா, இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு வகையில நம்ம தவறு செஞ்சுட்டோமோங்கிற எண்ணம் வரும். அப்படி வரும்போது இது நான் திரும்ப சொல்றேன். இத விட கூடுதல் வாக்கு கூட வாங்கலாம். அவரு சொன்ன 65ங்கிறதுக்கு
எல்லாரையும் திருப்திப்படுத்தக்கூடிய ஆகச்சிறந்த ஆட்சியை கொடுத்தாள். ஆனால் அது இந்தியன் இதில் அப்படி 65% யார் இது வரைக்கும் எந்த கட்சியும் வாங்கியது இல்லைங்கிறது தான் இதுவரைக்கும் இந்திய ஜனநாயகத்தில் நடக்காத ஒரு விஷயமா இருக்குது. இப்போ இவர் நடத்தியதுங்கிறது இந்திய ஜனநாயகத்தில் நடக்காததானா அப்படிலாம் இல்லை, அது அப்படியான விஷயங்கள். ஆனால் உழைப்பு இவர் குறைவாக போட்டு செய்திருக்கிறாரானா ஆமாம். என்டிஆர் எல்லாம் அன்றைக்கி கிருஷ்ணர் வேஷம் போட்டுக்கிட்டு மாநிலம் முழுக்க பயணப்பட்டாருங்க. அவர் கால்படாத இடமே இல்லாதங்கிற அளவுக்கு அவர் உழைச்சார். எம்ஜிஆரையும் நீங்கள் அந்த இதில் தான் சேர்க்கணும். மிக குறைவான சொற்பமான உழைப்பை மாத்திரம் வைத்துக்கொண்டு விர்ச்சுவல் மோடில் அவங்க வெவ்வேறு வேலையில் கொண்டு போய் சேர்த்துருக்குறாங்க. அது பலமாக மாறி இருக்கு, ஓட்டாக மாற்றிட்டாங்க. ஆனால் அந்த 65 இது வரைக்கும் நடந்ததில்லை, நடத்தி காட்டுவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தால் நம்ம வாழ்த்துக்களை சொல்லலாம். எதிர்க்கட்சிகள் அப்படிலாம் சாமானியமாக போயிட மாட்டாங்க. ஆக்சுவலாக நீங்கள் ஒரு வருஷம் இப்போ என்னென்னா இப்போ வரைக்குமே இருக்க கொஷின் அடுத்து ஒரு வருஷம் இன்னொரு 2 வருஷம் வரைக்கும் கூட இப்போ தானங்க ஆட்சிக்கு வந்திருக்காங்கன்னு ஒரு இதை சொல்லலாம். இப்போவே நண்பர்கள் அது ஆஃப் த ரெக்கார்டில் பேசும்போது தயக்க நண்பர்கள் சொல்லுவாங்க, டிபேட்ஸ் எல்லாம் வந்தது. நடுவில் அவங்க நிப்பாட்டினதுக்கு முன்பாக சந்திக்கும்போது, ஏங்க நாங்கள்லாம் ஏறத்தாழ ராஜா மாதிரி இருப்போங்க, என்ன பண்ணாலும் தப்புன்னு சொல்லிக்கிட்டு நாங்கள் பாட்டுக்கு சண்டை வலிச்சின்னு இருப்போம். இப்போ கேள்வி கேட்குற இடத்துல இல்லை, பதில் சொல்கிற இடத்துல இருக்கிறோம். இது இன்னா அது இன்னான்னு கேட்டு ஆளாளுக்கு ஏறுறாங்கங்க. வார்த்தையும் விட முடியல, சிலதெல்லாம் பதில் சொன்னாலும் பிரச்சனை, சொல்லலைனாலும் பிரச்சனை, அப்படி பிரசவ வேதனையில் இருக்கும்னு சொன்னார். அந்த குஷன் எல்லாம் காலியாகும்போது என்ன முடிவெடுக்கிறார்கள் என்பதை பொறுத்து இந்த அரசு பாலிசி டெசிஷனாக கொடுத்தது சிலதெல்லாம் எதுவுமே செய்யாமல் இருந்தால் அது என்னவாகுங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? அதெல்லாம் கேட்கும்போது எப்படி எதிர்கொள்கிறார்கள் என்பது தான் ரொம்ப முக்கியமானது. சரி ரைட்டு, அது ஆக்சுவலாக ஜனநாயக ரீதியில் நீங்கள் அந்த ஒரு கட்சியே இருக்காது, நீங்கள் மொத்தத்தையும் அழிச்சிருவோங்கிறது தவறானது. எப்படி மார்க்கண்டேயன் வந்து ஒரு தனிநபரை சொல்லும்போதே கைதாகி உள்ளே போயிருக்கிறாரோ, அப்படியாக ஒரு இயக்கத்தையே அழிச்சிருவேன் அப்படின்னா இது ஏறத்தாழ அதில் இன்டர்பிரிட்டேஷன் வேணும்னா ஒவ்வொருத்தவங்க ஒரு மாதிரி பண்ணிப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் குதர்க்கமாக யோசிக்க வேண்டாம். நீ ஜனநாயகம் இருக்கணும், திரும்ப திரும்ப நீ சண்டை செய்யணும், உன்னை நான் திரும்ப திரும்ப தோக்கடிக்கணும்னு யோசிக்கிறது தான் டெமோக்ராட்டிக்கான ஸ்பேஸு. இப்படியான யோசனைகள் சரியானது அல்ல. ஜனநாயகபூர்வமான ஒரு டெமோக்ராட் வாயிலிருந்து இப்படியான வார்த்தைகள் வரக்கூடாது. அமைச்சர் அதை தவிர்க்கிறாரா என்னங்கிறத நம்ம பார்க்கணும். தேங்க்யூ. மிக்க நன்றி.